ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மே 10, 2024 இந்த வருஷத்துக்கான அட்சய திருதியை. அன்னைக்கு தினம் ஒரே ஒரு கைப்பிடி பேரிச்சை இருந்தால் போதும், உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் தாண்டவம் ஆடும். ஒரு வருடமும் சித்திரை மாதத்தில் வளர்பில் வரக்கூடிய திருதியை திதி தான் அட்சய திருதியை. அன்னைக்கு தினம் நம்ம வாங்கக்கூடிய நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் வளர்ந்துக்கிட்டே போகும். அட்சய அப்படின்னா வளர்ந்துக்கிட்டே போகிறது, பெருகிட்டே போகிறதுன்னு அர்த்தம். அதனால தான் அன்றைக்கி தினம் தங்கம் வாங்கி குவிக்கிறாங்க. மே 10ஆம் தேதி தங்கம் வாங்கிறதுக்கு சரியான நேரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு 9:30 மணிலேருந்து 10:30 மணி, மதியம் ஒரு 12:30 மணிலேருந்து 1:30 மணி, மாலையில் ஒரு 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் இந்த நேரங்களை பயன்படுத்தி நீங்கள் தாராளமாக அன்றைக்கி தினம் நீங்கள் தங்கம் வாங்கி குவிக்கலாம். அது கூட இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாடு, இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த 3 நேரத்தில் எந்த நேரத்தை வேணால் பயன்படுத்திக்கலாம். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிண்ணம், அதாவது ஒரு கைப்பிடி அளவு பவுலில் வைக்கிற அளவுக்கு பேரிச்சை பழம் எடுத்துக்கோங்க. சுத்தமான பூச்சி இல்லாத பேரிச்சை பழமாக வாங்கிட்டு வந்து அதில் செலக்ட் பண்ணி ஒரு 5-6 பழமோ இல்லை ஒரு 10 பழமோ எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வச்சுடுங்க. அதுவும் குறிப்பாக மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி இந்த பேரிச்சை பழத்தை நீங்கள் வைக்கணும். அன்னைக்கு தினம் ஏன் பேரிச்சை பழத்தை வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேரிச்சை பழத்துக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன், எதிர்மறையான எண்ணங்களை விரட்டி அடிக்கக்கூடிய, தனக்குள்ளே ஈர்த்து நேர்மறையான சக்தியில் வெளியிடக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. அப்பேற்பட்ட பேரிச்சை பழத்தை நீங்கள் அட்சய திருதியை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி வச்சு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே பெருகிக்கிட்டே போகணும். தங்க நகைகள் அதிகமாகணும், உங்களை தேடி தங்க நகை வரணும், உழைப்புக்கேற்ற ஊதியம் தானாக கிடைக்கணும்னு பல கோரிக்கைகளை அந்த பேரிச்சை பழத்தை நீங்கள் நைவேத்தியமாக வச்சுட்டு மகாலட்சுமி தாயார்கிட்ட மனசார வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறமா பூஜை முடிஞ்சு அந்த பேரிச்சை பழத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் சாப்பிடலாம். முடிஞ்சால் அதில் 2-3 பழத்தை அக்கம் பக்கத்தினருக்கும் கொடுங்க, அதில் எந்த தவறும் கிடையாது. அன்னைய தினம் அட்சய திருதியை அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கையால் தானம் பண்ணுங்க. இது கோடை காலம், எவ்வளோ பேர் ரோட்டில் தண்ணி கூட குடிக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு உங்கள் கையால் வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுங்க. கோவில் வாசலில் யாசகம் கேட்டு நிற்பாங்க, அவங்களுக்கு இந்த கோடை காலத்தில் உங்கள் கையால் ஒரு பாக்கெட் தயிர் சாதம் வாங்கி கொடுங்க. எவ்வளவோ ஏழை எளிய மக்கள் இந்த கோடை காலத்தில் வெயில் நேரத்தில் ரோட்டோரமாக வியாபாரம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வெயில் தெரியாமல் இருக்கிறதுக்கு உங்கள் கையால் குடை வாங்கி கொடுக்கலாம். இது எல்லாமே முக்கியமான தானங்கள். அதுவும் இந்த கோடை காலத்தில் அட்சய திருதியை அன்னைக்கு நீங்கள் இந்த தானத்தை பண்ணும்போது எல்லா தெய்வங்களோட அருளும் உங்களுக்கு ஒரு சேர கிடைக்கும். நம்ம தங்கம் வாங்குறது, நகை வாங்குறது, வீடு வாங்குறது, அன்றைய தினம் வீட்டில் பூஜை பண்ணுறது, இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பக்கம் ஒரு பலன்களை கொடுத்தாலும், அதெல்லாம் தாண்டி நமக்கு ஒரு கூடுதல் பலனை கொடுக்கறது எதுன்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது. அதாவது பலனை எதிர்பார்க்காம உதவி செய்கிறது. இப்போ சொல்லிக்கக்கூடிய இந்த பேரிச்சை பழ வழிபாடை செஞ்சுட்டு கூடவே நம்ம சொல்லிக்கக்கூடிய இந்த தானத்தையும் பண்ணுங்க. இந்த வருட அட்சய திருதியை ஒரு முழு திருப்தியான அட்சய திருதியாக உங்களுக்கு மாறும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.